ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்போர்ட்டட் ட்ரே வந்து எப்படி அசம்பிள் பண்ணுறது, ப்ளஸ் வந்து அதோட குவாலிட்டி, அது ப்ரைஸ் வந்து என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோலேயே வந்து பார்த்தீங்கன்னா 57 முட்டைக்கான கமர்ஷியல் மிஷின்ஸ் வந்து இன்குபேட்டர் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அந்த இம்போர்ட்டட் ட்ரே யூஸ் பண்ணி தான் நம்ம கமர்ஷியல் மிஷின் ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ 7Xக்கான இன்குபேட்டர்ஸ் வந்து நம்ம இப்போ அவைலபிளாக இருக்குது. அது இல்லாமல் வந்து காடை முட்டைக்கு வேணும்னா 156 முட்டைக்கான காடை முட்டைக்கான மிஷின்ஸும் நம்ம கையில் அவைலபிளாக இருக்குது. ஒரு மினிமமாக வீட்டில் வச்சு நான் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த மிஷின் கண்டிப்பாக சூட்டபுள் இருக்கும். பிளஸ் வந்து ஃபுல் ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் வாரண்டியோட கொடுக்குறோம். ஸோ வீடியோ பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்க பார்க்கலாம். இப்போ வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 ட்ரே மாடல் டிசைன் சொல்லியிருந்தேன் நான். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 57 முட்டைக்கான வெறும் கோழி முட்டைக்கு மட்டும் வைக்கிற மாதிரி கெப்பாசிட்டியில் வந்து ஒரு டர்னர் இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதை பத்தி பார்க்க போதும் 36 முட்டை கோழி முட்டையாகவும் அப்படி இல்லைன்னா 156 முட்டை காடை முட்டையாகவும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மாடல் இருக்கு. ஸோ இந்த 2 டைப் மாடல் பார்க்க போதும். பிளஸ் வந்து இதோட மோட்டர் வந்து கெப்பாசிட்டி வந்து நான் லாஸ்ட்டே சொல்லியிருப்பேன். மோட்டரோட டார்க் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கு, வந்து தைரியமாக யூஸ் பண்ணலாம் அப்படின்றது. ஸோ மோட்டரோட டார்க் எப்படி இருக்குன்றது வந்து செக் பண்ணி காட்ட போகிறோம் உங்களுக்கு. அதுக்கப்புறம் இந்த மெட்டீரியலோட குவாலிட்டி, இந்த குவாலிட்டி எப்படி இருக்குன்றது வந்து நம்ம பார்க்க போகிறோம். கம்ப்ளீட் பேக்கில் வந்து இந்த மாதிரி தான் வரும். இந்த மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா அமேசான்லேயே கிடைக்குது. பட் ஆனால் அமேசானில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி அளவுக்கு கிடையாது. ஸோ அமேசானில் கிடைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 36 முட்டைக்கான ட்ரே கெப்பாசிட்டி கிடைக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 42, 46 அந்த ரேஞ்சில் கிடைக்கும். பட் நம்ம கையில் வந்து பார்த்தீங்கன்னா 57 முட்டைக்கான கெப்பாசிட்டி டர்னர் கிடைக்குது. ப்ரைஸ் டிஃபரன்ஸ் வந்து நீங்கள் கம்பேர் பண்ணிக்கோங்க. நான் அமேசானில் சேல்ஸ் பண்ணக்கூடிய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அந்த லிங்க் யூஸ் பண்ணி மெட்டீரியலோட ப்ரைஸ் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். 7 முட்டைக்கான பேக் வந்து நம்ம ஓப்பன் பண்ணுவோம். பேக்கை ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் ஒரு மோட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. பிளேட்லேயே வந்து அட்டாச் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக அசம்பிள் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது அசம்பிள் பண்ணுறது. ரொம்ப ஈஸி மெத்தடில் தான் இருக்கும். நல்ல குவாலிட்டியான மெட்டீரியலில் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் தைரியமாக வந்து இதை யூஸ் பண்ணலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் வந்து அதிகமாக நம்ம மெயின்டைன் பண்ணுவோம், டெம்பரேச்சர் அதிகமாக மெயின்டைன் பண்ணுவோம். அதனால வந்து சீக்கிரமாக பிளாஸ்டிக்கோட அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து போயிடும். இப்போ நம்ம நார்மலாக குடலாம் யூஸ் பண்ணுறது கொஞ்ச நாள் வெயில் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அப்பளம் மாதிரி நொறுங்கி போயிடும். ஸோ அந்த மாதிரி நொறுங்கி போயிடுமா அப்படின்ற மாதிரி சிலருக்கு வந்து டவுட்ஸ் இருக்கலாம். பட் இது வந்து அந்த மாதிரி கிடையாது. இது வந்து பாலி கொஞ்சம் மிக்சிங் பண்ணது தான். பியூர் வெர்ஜின் வந்து பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால இது வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து நம்மளுக்கு உடஞ்சி போடுறதுக்கான சான்சஸ் வந்து கிடையாது. ஸோ ஈஸியாக வந்து நம்ம அசம்பிளும் பண்ணிக்க முடியும். வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோலிங்கில் வந்து இப்போ நம்ம எக்கு ரோலிங்கில் சில ப்ராப்ளம்ஸ் ஆகுறதுனால தான் நம்ம இந்த மாதிரி மெக்கானிசம்க்கு வந்து ட்ரே வந்து இப்போ இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஏன் ரோலிங்கில் வந்து சில ப்ராப்ளம்ஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, சைஸ் வந்து ஈவனாக முட்டை கிடைக்க மாட்டேங்குது, டிஃப்ரெண்ட் சைஸில் வந்து கிடைக்குது. ஸோ அப்போ வந்து நம்ம டிஃப்ரெண்ட் சைஸில் கிடைக்கும்போது ரோலிங்கில் வந்து ஒரு ஸ்டாண்டர்டான சைஸ் வச்சு தான் நம்ம கொடுத்துருப்போம். பட் ஆனால் எக்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் சைஸில் வரும்போது நம்ம ஸ்டாண்டர்ட் சைஸில் வைக்கும்போது ஒன்று சின்னதாக இருக்கும், ஒன்று பெருசாக இருக்கும். அப்போ வந்து முட்டை சரியாக உருள முடியாத போது அந்த 5 RPM மோட்டரோட டார்க் வந்து கொஞ்சம் கம்மின்றதுனால ரொட்டேஷன்ஸில் வந்து நம்மளுக்கு ப்ராப்ளம் ஏற்படுது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு முட்டை வந்து எதனா கெட்டு போயிருந்தது, அதை வந்து சரியாக எடுக்காமல் விட்டுட்டாங்க, மெயின்டெனன்ஸ் ஒழுங்காக பண்ணாமல் விட்டுட்டாங்க, இல்லை கேண்ட்லிங் செக் பண்ணல, அப்படி இருக்கக்கூடிய முட்டை வந்து மிஷினுக்குள்ளே இருக்குது. அது வந்து ரொட்டேஷன் டைமில் வந்து என்ன ஆகிடும்னா, உங்களுக்கு அமோனியம் ஃபார்மிங் இருக்கும்போது பஸ்ட் அவுட் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ அந்த முட்டை வந்து வெடிச்சு மொத்தமாக ஸ்பிளிட் அவுட் ஆகிடுது உங்களுக்கு. அதுமாதிரி மிஷினுக்குள்ளே வந்து ஃபுல்லாக ஸ்பிளிட் ஆகும்போது என்ன பண்ணிடுறாங்கன்னா, இவங்க வந்து ஒழுங்காக க்ளீன் பண்ண கூட பிரச்சனை கிடையாது. ஸோ க்ளீனிங் பண்ண மாட்டுறாங்க, அப்படியே விட்டுடுறாங்க. பொறிக்கிற வரைக்கும் பொறிச்சு முடிச்ச வரைக்கும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி விட்டுடுறாங்க. அந்த மாதிரி விடுறதுனால என்ன ஆகுதுன்னா, மற்ற முட்டையும் வந்து ஸ்பாயில் ஆகி போகுது, கெட்டு போகுது. பட் ஆனால் இந்த மெக்கானிசம், அதாவது இந்த டைப் வந்து கமர்ஷியல் டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 45 டிகிரியில் வந்து உங்களுக்கு டில்ட் ஆக போகுது. ஸோ முட்டை வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சர்ஃபேஸோட டச்சும் இல்லாமல் உங்களுக்கு ரோலிங்கில் வந்து சர்ஃபேஸ் டச் இருக்கும். ஸோ அதனால வந்து உராய்வு தன்மை இருக்கிறதுனால எங்கன்னா இடிக்கும் போது அந்த கேஸோட இதுல வந்து உங்களுக்கு வெடிச்சிடும். பட் ஆனால் இதுல வந்து உராய்வு தன்மை இருக்காது. அதனால வெடிக்கிறதுக்கான பாசிபிள் வந்து ரொம்பவே கம்மி. இதுல வந்து என்ன ப்ராப்ளம் ஆகும்னா, முட்டை கருப்பிடிக்காத முட்டை மிஷினுக்குள்ள இருக்கணும் போது ஸோ லீக் ஆகும். லீக் ஆகிற முட்டையை வந்து நம்ம அழகாக ஐடென்டிஃபை பண்ணி நம்ம எடுத்துக்க முடியும். அந்த ஒரு இது வந்து இந்த ஃபெசிலிட்டியில இருக்கு. பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டில்ட்டிங் டைப்ல தான் பண்ணுவாங்க, ரோலிங்ல பண்றது கிடையாது. மினிமம் ஒரு 150 அந்த மாதிரி இருக்கிறது வந்து நம்ம ரோலிங்ல பண்ணிட்டு இருக்கோம். பட் அதுக்குமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியலாக பண்ணணும் அப்படின்றதுனால தான் இந்த டைப் ட்ரே வந்து நம்ம இம்போர்ட் பண்ணி இப்போ ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ குவாலிட்டியை வந்து நான் சொல்லிட்டேன். அதுக்கு அடுத்து மோட்டரோட டார்க். இந்த மோட்டரோட இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 2.5 RPM வந்து மோட்டரோட ஸ்பீடு 4 வாட்ஸ் வரும். 4 வாட்ஸுக்கும் கம்மியாக தான் இருக்கும். இந்த மோட்டர் ஃபங்க்ஷன் ஆகும்போது 4 வாட்ஸ் வந்து கரண்ட் எடுத்துக்கும் நம்மளுக்கு. பவர் சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக 220 வோல்ட் கரண்ட்லேயே நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ இதுக்கு எந்த கன்வெர்டர் போட்டு நம்ம யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. டேரக்ட் நீங்கள் இதில் கனெக்ஷன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேபிள் வந்து நல்லா லென்த்தியாக வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா பிளக் டைப் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது எதுக்காக அந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா,
நீங்கள் வந்து கண்ட்ரோலரில் அதாவது டைமர் ஃபங்க்ஷன்ஸ் வந்து இப்போ கண்ட்ரோலரில் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்ம யூஸ் பண்ணுறது மல்டி ஃபங்க்ஷன் கண்ட்ரோலர்லேயே நம்ம வந்து கனெக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். செப்பரேட் டைமர் வைக்கணும், அதுக்கப்புறமேட்டு செப்பரேட் ஹியூமிடிட்டி கண்ட்ரோலர் வைக்கணும், செப்பரேட் டெம்பரேச்சர் கண்ட்ரோலர் வைக்கணும். காஸ்ட் எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ஒரு மல்டி ஃபங்க்ஷன் கண்ட்ரோலர் வாங்குறதுக்கான காஸ்ட் வந்துடும். ஸோ அதனால தான் நம்ம மல்டி ஃபங்க்ஷன் கண்ட்ரோலர் வைக்கிறோம். இதே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் டைமர் வெறும் டெம்பரேச்சர் கண்ட்ரோலர் மட்டும் வச்சுட்டும் மிஷின்ஸ் வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனால் அதில் வந்து ஹியூமிடிட்டி பார்க்கறதுக்கான ஒரு மீட்டர் மட்டும் தான் இருக்குமே தவிர ஹியூமிடிட்டி வந்து குறைஞ்சதுனா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கோ ஒரு சிஸ்டம் இருக்காது. பட் நம்ம கொடுக்கக்கூடிய மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா 50x 100xக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் கண்ட்ரோல் தனியாக வச்சிருப்போம், ஹியூமிடிட்டி கண்ட்ரோல் தனியாக வச்சிருப்போம், அதுக்கப்புறம் டைமர் கண்ட்ரோலர் தனியாக வச்சிருந்தோம். ஸோ ப்ரீவியஸ் மாடல்லாம் அப்படி தான் இருந்தது. பட் ஆனால் இப்போ அதையுமே வந்து நம்ம வந்து எல்லாமே ஒரே கண்ட்ரோலராக பண்ணணும் அப்படின்றதுனால எடுத்துட்டு கம்ப்ரைஸ் பண்ணி 7850A டைப் மாடல் கண்ட்ரோலர் வந்து நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக டைமர்லேருந்து எடுத்துக்கலாம். டைமர்லேருந்து எடுத்துட்டு இந்த மோட்டரை வந்து அதாவது இந்த ட்ரே செட்டப் அசம்பிள் பண்ணிட்டீங்கன்னா தனியாக எடுக்கணும் கொள்ளணுன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு அடாப்டர் வந்து இதிலே கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த அடாப்டர் வந்து நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்காக வந்து எதுவும் ஒரு 2 பின் இது போட்டு மேல் ஃபீமேல் போட்டு பண்ணணும், இல்லை ஒரு ப்ளக் பாயிண்ட் மாரி ஒன்று போட்டு பண்ணணும் அப்படின்ற ஒரு இது நெசசிட்டி இருக்காது. ஸோ இது வந்து ஈஸியாக நம்ம டிஸ்மேண்டில் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். பீஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மொத்தம் 8 முட்டை வந்து வைக்க முடியும். மொத்தம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 7 பீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 7 பீஸுன்னும் போது நம்மளால் 56 முட்டை வந்து இதில் லோட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அதுக்காக உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி 7 பீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்லைடிங்கில் ஒரு பிளேட் வந்து மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க, ஒரு பிளேட் வந்து பேக் சைடுக்கு வந்து நம்ம அந்த கிரிப்பு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மோட்டர் ரொட்டேஷன் இதுக்காக நம்மளுக்கு வந்து இந்த இதில் தான் அந்த செட்டப் வந்து நம்மளுக்கு ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ அதுக்காக இந்த பிளேட்டை வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இது வந்து அடிஷ்னல் சப்போர்ட்டுக்காக இந்த 2 பீசஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து அந்த இது சேஃப்டி பர்பஸ்க்காக இந்த 2 பீசஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. மோட்டரோட டார்க் வந்து நான் சொல்லியிருந்தேன்ல, இந்த மோட்டரோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியான ஒரு மெக்கானிசம் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம பிளக் அண்ட் ரிமூவ் பண்ணுறக்கூடிய டீகட் ஷாஃப்ட் போட்டு தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இந்த இதுவே. ஸோ இந்த இது வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து நான் சொல்லியிருந்தேன் இந்த மோட்டரை வந்து நம்ம கையில் திருப்பினா திருப்ப முடியாது, சப்ளை போட்டால் தான் திருப்ப முடியுன்றது. இப்போ நான் கையில் திருப்பி காட்டுறேன். ஸோ நீங்கள் பார்க்கலாம், கையில் நான் திருப்புறேன் நான். பட் ஆனால் என்னால் ரொட்டேஷன் எந்த இதுவுமே பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாதுன்னா இது 2.5 RPM இருக்கக்கூடிய டார்க் இருக்கக்கூடிய மோட்டர். இது வந்து பவர் சப்ளை போட்டால் மட்டும் தான் வந்து ஃபங்க்ஷன் பண்ண முடியும். ஸோ கியர் மெக்கானிசம்ன்றதுனால பவர் சப்ளை இருந்தால் மட்டும் தான் இது ஃபங்க்ஷன் ஆகும். இது கியர் மெக்கானிசம் இருக்கிறதுல இந்த இது வந்து நம்மளுக்கு சேஃப்டி தான். எதுக்காக சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம 5 RPM மோட்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கையில் சுத்தினாலே அழகாக சுத்த முடியும். பட் ஆனால் இது வந்து அந்த மாதிரி சுத்த முடியாது. அதனால அதோட டார்க் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் தான். பட் இது டார்க் ஹெவி. ஸோ சப்ளை இருந்தால் மட்டும் தான் இந்த லோடோட இது பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் ஸோ டார்க் வந்து அதிகமாக கொடுக்குறாங்க. பட் அது வந்து லோடு வந்து நம்மளுக்கு அந்த அளவுக்கு பேலன்ஸ் பண்ணாது. கையில் சுத்தினாலே நம்மளுக்கு சுத்தம். இல்லை வந்து முட்டை வந்து எங்கன்னா ஸ்டக் ஆச்சுன்னா என்ன ஆயிடும்னா மோட்டர் போயிட்டு திருப்பி ரிவர்ஸில் வந்து நம்மளுக்கு ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ மோட்டர் வந்து கரெக்டாக ரொட்டேஷன் ஆகாது. பட் ஆனால் இதில் வந்து நம்ம டார்க் அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால இந்த மோட்டர் வந்து நம்மளுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இதை எப்படி அசம்பிள் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் வந்து மோட்டர் வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா உள் சைடில் இருக்கணும். அதுக்கடுத்து இந்த பிளேட் ரெண்டுமே பிளெயினாக இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் வந்து உள் சைடில் இருக்கணும். இந்த மாதிரி இந்த கட்டிங் டைப் சைடில் வந்து அவுட் சைடில் இருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து இந்த பீஸை எடுக்கிறோம். இந்த பீஸை எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 2 எட்ஜஸ் இருக்கும். இந்த 2 எட்ஜஸ் இருக்கிறது வந்து மோட்டர் சைடில் வரணும். சிங்கிள் எட்ஜஸ் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டரில் வரணும். அதாவது இன்னொன்று ஆப்போசிட் டைரக்ஷனில் வரணும். ஸோ 2 எட்ஜஸ் இருக்கிற சைட்லேருந்து நான் இப்போ எடுத்து மோட்டரில் கனெக்ஷன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கனெக்ஷன் பண்ணக்கூடாது. செகண்ட் பாயிண்ட்டை வந்து நீங்கள் எடுத்து இதில் வந்து பிளக் பண்ணணும். ஓகேவா? நல்லா டைட்டாக சொருங்கினா தான் உங்களால் வந்து பிளக் பண்ண முடியும். இல்லைனா வந்து பிளக் பண்ணுறது வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதுக்காக வந்து நீங்கள் டெஸ்ட்டை வச்சு இதை அழுத்திலாம் பண்ணணுன்றது கிடையாது. நல்லா வச்சுட்டு இந்த பாயிண்டில் இந்த கேப்பில் வச்சுட்டு டைட்டாக நீங்கள் சொருங்கினாலே சொல்லிட முடியும்.
ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம அசம்பிள் பண்ணியாச்சு ஓகேங்களா. அதுக்கு அடுத்து வந்து இந்த ஷேக் இருக்குல்ல, ஸோ இந்த ஷேக் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இதை வந்து சேஃப்டி பர்பஸாக இந்த பீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பீஸ் வந்து நம்ம இதில் ப்ளக் பண்ணணும். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி ஸ்டாண்ட் டைப்பில் இதை இப்படி வச்சுட்டு ஸோ இதில் வந்து இந்த ட்ரேவோட 2 எட்ஜஸையும் எடுத்து நம்ம கரெக்டாக வச்சு லாக் பண்ணணும். ஃபைனலாக வந்து நம்மளுக்கு இந்த ஷேக் வந்து உங்களுக்கு வராது. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரே வந்து நீங்கள் அப்படியே வந்து டேரெக்டாக வந்து மிஷினுக்குள்ளே வைக்க முடியாது. ஸோ இதுக்கு வந்து ஒரு எல் ஆங்கிள் வந்து நம்ம ஃப்ரேம் செட்டப் ரெடி பண்ணிவிட்டு அது மேலே வந்து இந்த ட்ரே உட்கார வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு ஷேக்குமே இருக்காது. லைஃப் லாங் வந்து உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் இது பாட்டிக்கு போகும். ஸோ எவ்வளோ இந்த ஃபுல் ட்ரேலையும் நீங்கள் முட்டை வச்சிங்கன்னா கூட எந்த ப்ராப்ளம்ஸும் உங்களுக்கு கொடுக்காது. அதுக்கடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன் பண்ணக்கூடிய பிளேட்டு. ஸோ இந்த பிளேட்டை வந்து இப்போ எதில் கனெக்ஷன் பண்ணணும்னா இந்த டாப் பீஸ் வந்து ஒரு பாயிண்ட் விட்டு வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா, இந்த டாப் பீஸ் பாயிண்டில் வந்து நம்ம இதை கனெக்ஷன் பண்ணணும். ஸோ அதே தான் வந்து இந்த எட்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மோட்டரோட ஷாஃப்டோட அந்த டி கட்டில் வந்து ஒரு பீஸ் வந்து நம்மளுக்கு அட்டாச் பண்ணியிருக்காங்க. இந்த க்ரூவில் வந்து இந்த பீஸ் வந்து கரெக்டாக நம்மளுக்கு வந்து உள்ளே போகணும். போன பிறகு இந்த செட்டப் வந்து நம்ம அப்படியே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ அந்த க்ரூ பீஸில் வச்சுட்டும் நீங்கள் பண்ணலாம், அப்படி இல்லைனா வெளியில் வச்சுட்டு கூட இந்த மோட்டரோட இது எடுத்து நீங்கள் அதில் போட்டு விடலாம். ஃபைனலாக வந்து இந்த செட்டப் வந்து ஃபுல்லாக வந்து நம்ம அசம்பிள் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து இதில் 56 முட்டை வந்து நம்ம கோழி முட்டையாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டில்ட்டிங் டைப்பில் தான் உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ ஃப்ரண்ட் பேக் இந்த டைரக்ஷனில் ஃபங்க்ஷன் ஆகும். இந்த மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் வே, அதாவது பார்த்தீங்கன்னா சிங்கிள் வே தான் ரொட்டேஷன் ஆகும். நம்ம வந்து கமர்ஷியல் மிஷினில் வந்து போகும்போது 500 எக்ஸ்லாம் போகும்போது உங்களுக்கு வந்து ரிவர்ஸ் ஃபார்வர்ட் மோட்டர் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ 2.5 ஆர்பிஎம்மில் அதே மாதிரி இதுவும் 2.5 ஆர்பிஎம், பட் வந்து ஒரே ஃபார்வர்ட் தான், அதாவது ஃபார்வர்ட் மட்டும் தான் போகும், ரிவர்ஸ் ஆகாது. ஸோ அதனால வந்து நம்ம ரொட்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் பேக்குன்னு இது வந்து டில்ட் பண்ணும் உங்களுக்கு. ஸோ அந்த வகையில் தான் ஃபங்க்ஷன் ஆகும். இப்போ இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றத நான் காட்டிடுறேன். டில்ட் ஆகுதுன்றத காட்டுறேன். இப்போ ஆன் பண்ணிவிட்டு நான் ஆன் பண்ண பிறகு உங்களுக்கு மோட்டர் வந்து ரொட்டேஷன் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. ஸோ உங்களுக்கு வந்து 45 டிகிரியில் வந்து உங்களுக்கு டில்ட் பண்ணும். அகைன் திருப்பி வந்து ரிவர்ஸ் சைடில் வரும்போது இந்த நீடில் வந்து உங்களுக்கு ரிவர்ஸ் சைடில் வரும்போது ஸோ இந்த சைடில் வந்து உங்களுக்கு 45 டிகிரி வந்து டில்ட் பண்ணும். இதை மாதிரி தான் நம்மளுக்கு வந்து ஃபங்க்ஷன் ஆகும். இப்போது இதில் வந்து முட்டையை லோட் பண்ணால் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு காட்டுறேன். இப்போ வந்து பிளைனாக நான் வந்து ஆன் பண்ணி காட்டியிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்க்கும்போது சரியாக தெரியாது. முட்டையை வச்சு காட்டும்போது இது எப்படி டில்ட் ஆகுது அப்படின்றது வந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு அளவு கிளாரிட்டி கிடைக்கும். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த காடை முட்டை செட்டப்கான ட்ரே வந்து நான் உங்களுக்கு எப்படி இதுன்றது காட்டிடுறேன். ஏன்னா அசம்பிள் காட்டில் ஒரு எக்ஸ்பிளனேஷன் மட்டும் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். காடை முட்டை ப்ளஸ் வந்து கோழி ரெண்டுமே சேர்த்தா மாதிரி வைக்கக்கூடிய டர்னர் செட்டப்போட மாடல் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம. அதில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் கோழி முட்டை, வாத்து, வான்கோழி, ஸோ இந்த டைப் எல்லா எக்ஸுமே நீங்கள் வச்சுக்க முடியும் 56 முட்டை வரைக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 36 முட்டை வரைக்கும் நீங்கள் கோழி முட்டையாக வச்சுக்கலாம். இல்லை நான் கோழி முட்டையை காடையை ரெண்டுமே கொஞ்சம் வச்சுருக்கேன், நான் சும்மா ட்ரையல் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னும் போது காடை முட்டையாக யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 156 முட்டை வந்து நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ இது வந்து எப்படி, இதுவும் சேம் சைஸ் தான், சைஸ் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து கிடையாது. பட் ஆனால் இந்த டையோட மாடுலேஷன் வந்து உங்களுக்கு வேறு வரும். ஸோ அதுக்கும் எதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும் ப்ரைஸில் வந்து. இப்போ இது வந்து ஃபங்க்ஷன் ஆகிறத நான் காட்டிடுறேன். அதே சேம் மெக்கானிசமில் 45 டிகிரியில் டில்ட் ஆகும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு கேமராக்கு ஏற்ற மாதிரி நான் காட்டுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காடை முட்டையாக வைக்க முடியும். இதே நான் கோழி முட்டை எப்படி வைப்பேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சென்டர் இதில் வந்து நீங்கள் கோழி முட்டை வச்சுக்க முடியும். இல்லை நான் கோழி வைக்கல காடை வைக்கிறேன்னா நீங்கள் 4 இது வந்து நீங்கள்
காடை முட்டையாக வச்சுக்க முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா 4 முட்டையாக வைக்க முடியும். ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 முட்டையாக வைக்க முடியும். ஸோ ஒரு ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 26 முட்டை வந்து நீங்கள் வைக்க முடியும். மொத்தம் இதில் வந்து 6 ரோ இருக்குது. ஸோ 6 ரோன்னும் போது 156 காடை முட்டையாக நீங்கள் வச்சுக்க முடியும். இல்லை நான் கோழி முட்டையாக வைக்க போகிறேன்னா 36 கோழி முட்டை வைக்க முடியும். இப்போதைக்கு வந்து கோழி முட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட பாய்லர் எக் தான் இருக்குது. ஸோ நம்ம ஃபார்ம் வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணலை, இப்போ தான் நம்ம வந்து ரன் பண்ணிட்டு இருக்கோம். அப்படின்றதுனால இப்போதைக்கு நான் பாய்லர் எக் வந்து வாங்கி வந்திருக்கேன். ஸோ அந்த எக்ஸை வச்சு நான் உங்களுக்கு எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றத நான் காட்டிடுறேன். முட்டையை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், நான் எல்லா வீடியோஸ்லையும் முட்டையில் வந்து எப்பவுமே ஷார்ப் பேஜ் இருக்கிறது வந்து கீழே இருக்கணும், சர்ஃபேஸ் வந்து அகலமாக இருக்கிறது மேலே இருக்கணும். இப்போ இந்த எக் வந்து எப்படி ரொட்டேஷன் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். இன்பிட்வீன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மோட்டர் கிட்டேயே வந்து நம்ம எக் லோட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த எக் வந்து இந்த மோட்டரில் இடிக்குமா கொள்ளுமா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும். ஸோ அதனால மோட்டர் கிட்டேயும் வந்து நான் எக் வச்சிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மோட்டர் செட்டப் ஆன் பண்ணியிருக்கோம். நம்மளுக்கு வந்து எக்கு வந்து ஸ்லோவாக தான் நம்மளுக்கு வந்து டில்ட் பண்ணோம், ரொம்ப ஸ்பீடாகவும் டில்ட் பண்ணாது. ஸோ 45 டிகிரி ஆங்கிள் வந்துட்ட பிறகு அகைன் திருப்பி ரிவர்ஸில் வந்து நம்மளுக்கு அந்த பக்கம் 45 டிகிரி ஆங்கிளில் வந்து நம்மளுக்கு சாயும். இப்போதைக்கு நான் ஒரு 15 முட்டை மட்டும் வச்சு உங்களுக்கு சாம்பிள் காட்டியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா கோழி ப்ளஸ் காடை ரெண்டுமே யூஸ் பண்ணக்கூடியதுக்கான ட்ரே செட்டப் இது. இதே நீங்கள் காடை முட்டை வைக்க போகிறீங்க அப்படின்னீங்கன்னா இந்த முட்டையை எடுத்துகிட்டு 4 காடை முட்டை வந்து நீங்கள் ஒரு கோழி முட்டை வைக்கக்கூடிய இடத்துல வந்து உங்களால் வச்சுக்க முடியும். இதே நீங்கள் கோழி முட்டையாக நீங்கள் வைக்க போகிறீங்க அப்படின்னீங்கன்னா கோழி முட்டையை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து 36 முட்டைக்கான கோழி முட்டை ப்ளஸ் வந்து காடை முட்டையாக யூஸ் பண்ண போகிறீங்கன்னா 156 காடை முட்டையாக நீங்கள் இதில் வச்சுக்க முடியும். ஸோ அடிஷ்னலாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 இதுவில் வந்து நீங்கள் காடை முட்டை வச்சுக்கலாம். மொத்தம் 156 முட்டை. ஓகேங்களா? அடுத்து வந்து கோழி முட்டையோட செட்டப் வந்து நம்ம ஆன் பண்ணி காட்டிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோழி முட்டைக்காக இது பண்ணியிருக்கக்கூடிய ட்ரேயில் வந்து நான் எக்கை லோட் பண்ணி வச்சுருக்கேன். நான் மொத்தம் 16 முட்டை கிட்ட நான் லோட் பண்ணியிருக்கேன். லாஸ்ட்டே இதில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பேன், இதில் வந்து முட்டை கிட்ட அதாவது மோட்ரு வந்து முட்டையில் வந்து இடிக்குதா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன் நான். அதையும் இந்த வீடியோவில் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இப்போ ஆன் பண்ணிவிட்டேன் நான். ஸோ டில்ட்டிங் ஆகும்போது உங்களுக்கு மோட்டருக்கும் முட்டைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 1 சென்டிமீட்டர் அளவுக்கு வந்து உங்களுக்கு கேப் இருக்குது. ஸோ அதனால் மோட்ரு வந்து முட்டையில் வந்து இடிக்கிறதுக்கான சான்சஸ் கிடையாது. ஸோ ஃப்ரீயாகவே நம்மளுக்கு வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது ஃபங்க்ஷன் ஆகும் நம்மளுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து இம்போர்ட்டட் ட்ரே வந்து எப்படி அசம்பிள் பண்ணணும், எப்படி வந்து முட்டை வச்சா ரொட்டேஷன் ஆகுது, ப்ளஸ் வந்து மோட்டரோட இது வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, மெட்டீரியலோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கிளியராக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 2 டைப் மாடல் இருக்குது. இந்த 2 டைப்புக்கான மாடலும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஏன் நான் வந்து ரேட்டு சொல்லலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாலர் வந்து சேஞ்சஸ் ஆகும்போது மெட்டீரியலோட ரேட் வந்து சேஞ்சஸ் ஆகும். ஸோ அதனால் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ரேட்டு கொடுக்குறேன். ஸோ இந்த ட்ரே செட்டப் வேணுன்றவங்க வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனா அமேசான்லேயும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். பட் அமேசானில் நம்ம கொடுக்குற அளவு கெப்பாசிட்டிக்கான ட்ரே கிடையாது. இருந்தாலும் நான் அதோட லிங்க்கையும் நான் வந்து ஆட் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷனில். ப்ரைஸ் வந்து நீங்கள் கம்பேர் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.